வணக்கம். நான் சரவணன் சுப்பிரமணியம், ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ரெஸ்டாரண்ட் இந்தியா கேட். பேரா பத்துகஜாவில் உள்ள கிந்தா வேலி ரப்பர் தோட்ட பகுதியில் பிறந்து வளர்ந்தவர். வாழ்க்கை என்பது பல கஷ்டங்களை உள்ளடக்கியது என்பதை தன்னுடைய சிறு வயதிலேயே நன்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல், வறுமையான குடும்ப சூழல். என்னோட வாழ்க்கை ஈப்போல பார்த்தீங்களா, நாங்கள் ஒரு பால் மரம் வெட்டும் பேரண்ட்ஸுக்கு தான் இரண்டாவது மகனாக பிறந்தேன். ஸோ ஒரு கடுமையான வறுமை சூழ்நிலையிலேருந்து வந்த குடும்பம் தான் எங்கள் குடும்பம். ஸோ அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வர்றதுக்கான முயற்சி தான் என்னோட கேல் லைஃப்பில் என்னை கொண்டு வந்தது. என்னோட டிப்ளமா முடிஞ்சதுக்கப்புறம் நான் வேலை தேடுறதுக்கான சாத்தியம் உடனே எனக்கு கிடைக்கல. மாமா சொந்த தொழில் செஞ்சுருந்தாங்க பிஜே மார்க்கெட்டில். ஸோ அவங்க என்னை அழைச்சி இங்கே ஜாயின் பண்ணிக்கும் போது என்னோட முதல் சம்பளம் ஒரு 1000 வெள்ளி எனக்கு கிடைச்சது. எனக்கு பெரிய விஷயமா பட்டுச்சு. ஸோ எங்கள் மாமா கிட்ட இந்த காய்கறி வியாபாரத்துக்கு நுழைஞ்சிட்டேன். ஸோ வந்ததுனாலே நான் அக்கா பையன்றதுனால மாமா என்னை ஒரு கேஷியர்லேயோ அந்த மாதிரி தொழில் எனக்கு கொடுக்கல. அவர் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு குரு. ஏன்னா அவர் சொல்லி கொடுத்த பாடம் தான் பார்த்தீங்களாக்கா என்னை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு. ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் வறுமை ஒரு தடையாக இருந்தாலும் அதுவே வாழ்க்கையின் உண்மை அர்த்தத்தை புரிய வைத்து வெற்றிக்கான பாதையை நோக்கி செல்ல அவரை செதுக்கியது என்றால் மிகையே இல்லை. என்னோட இளம் வயது காலம் பார்த்தீங்களாக்கா ஒரு ரொம்ப கண்ட்ரோலான ஒரு லைஃபு. ஏன்னா நாங்கள் கம்பத்தில் இருக்கும்போதே அம்மா ஒரு பொட்டி கடை வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பொட்டி கடையை ஸ்கூல் முடிஞ்சோடனே அதில் எங்களோட நேரம் கழிஞ்சிரும். ஸோ என்னோடய டிப்ளமா லைஃப் முடிஞ்சவொடனே நான் இந்த எங்கள் மாமா கிட்ட வேலைக்கு போயிட்டேன். மார்க்கெட்டில் ஒரு வெஜிடேபிள் துரோலி தள்ளுற ஒரு பையனாக தான் அவர்கிட்ட முதல்ல ஜாயின் பண்ணேன். ஸோ ஒருங்கள்ட்ட வேலைக்கு போனோன்னா அடிப்படையிலேருந்து கற்றுக்கிற ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை தான் அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. சின்ன வயசுலேயே இவ்வளவு வறுமையான மனசு கொஞ்சம் கஷ்டப்படலாம். இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் தன்னை தவறான பாதைக்கு கொண்டு போகல. கடமை, பொறுப்பு ஆகிய அதி முக்கியமான பண்புகளை கற்றுக்கொள்ள வழிகாட்டியது. மற்றவர்கள் தங்களோட கல்வியை தொடரும் தருணத்தில் இவரை சூழ்ந்திருந்த வறுமை வேலையில் காலடி எடுத்து வைக்க தூண்டியது. வேலைக்காக குவாலலம்பூருக்கு வந்த இவருக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்க காலம் கனிந்தன. தனக்காக மட்டுமல்லாம தனது குடும்பத்துக்காகவும் தன்னையே அர்ப்பணித்து சவால்களை எல்லாம் கடந்து வந்தார். எங்கள் மாமா கிட்ட தொழில் நான் ஒரு 2.5 வருடம் கற்றுக்கிட்டேன். ஸோ கற்றுக்கிற திறன் என்கிட்ட ரொம்ப இருக்கிறதுனால உடனே நான் அந்த தொழிலை கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சொந்த தொழில், அதுவும் பார்த்தீங்களா காய்கறி ஹோல்சேல் வியாபாரத்துக்கு வந்துட்டோம். ஸோ அந்த தொழில் பார்த்தீங்களா ஒரு சிறப்பான முறையில் போய்கிட்டு இருந்துச்சு பசாபுரம் சரிடாங்கள. ஸோ இதிலேருந்து இந்த விஷயத்தை நான் ஒரு பெரிய சுமையாகவே கருதாது காரணம் என்னாக்கா, எங்களோட வறுமை நிலையிலேருந்து நாங்கள் மீண்டு எப்படியாவது வந்துடணுன்ற ஒரு எண்ணம் தான். எல்லோருடைய வெற்றிக்கு பின்னாலையும் அவர்களது பெற்றோர் இருப்பாங்க. அவங்களோட பிள்ளைகளுக்காக எத்தனையோ தியாகங்கள், அர்ப்பணிப்புகள். தன் பிள்ளைகள் வணிகத்தில் அடையும் வெற்றியை மட்டுமே பார்க்காமல் வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கக்கூடிய மிக கடினமான தருணமும் அதை தாண்டி வரும் கட்டத்தையும் பார்க்கக்கூடிய சூழலும் அதில் அடங்கியுள்ளது. ஆனால் சின்ன பிள்ளையிலேயே அவர் கொஞ்சம் தனித்துவமாக இருப்பார். கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாகவும் அமைதியாகவும் தனிமையாகவும் இருப்பார். ரொம்பவே பேச மாட்டார். ஒரு தொல்லையும் கொடுக்க மாட்டார். எனக்கு அவர் எப்படி வளர்ந்தாருன்னு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அதே நேரத்தில் வளர்ந்து வரும்போதே வீட்டுக்கு எனக்கு நான் பால் மரம் வெட்ட போனேன். ஆரம்ப காலத்தில் உதவி செய்வார், கூட வருவார். பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாங்கன்னா அனாவசியமாக வெளியே சுற்ற மாட்டாங்க. அம்மா கூட அந்த ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு 16 வயசில் அங்கே ஒரு இளைஞர் இயக்கம் இருந்தது நம்ம அந்த கிந்தாவளி கிராமத்தில். அந்த இளைஞர் இயக்கத்துக்கு அவனோட கிளாஸ்மேட்டுங்க ஒரு 4 பேர் நல்ல நண்பர்கள், அவர்களோட சேர்ந்து போயிட்டு இந்த கேமா ஃபங்க்ஷன்களுக்கு அது இது போடுவார். 19 வயசுலேயே இங்கே வந்துட்டார். அவருடைய எஸ்பிஎம் படித்து முடிஞ்சு ஒரு கோர்ஸ் எடுத்தார், டிப்ளமா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எடுத்து முடிச்சுட்டு. அப்புறம் என்னோட தம்பி இறந்த பிறகு இன்னொரு தம்பிக்கு ஹெல்ப் அங்கே வந்தவர் தான். இப்போ அவர் இங்கே வந்ததுலேருந்து அவர் செய்கிற இந்த வியாபார உணவு தொழிலில் அம்மாவோட பங்கு எதுவுமே இல்லை. அவர் சொந்த உழைப்பு தான் எல்லாமே. அவருடைய திட்டங்கள்
என்கிட்ட சொல்லும்போது நான் என்ன என்னோட மனசு வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும். பிள்ளை எப்படி இதில் வருவாரா, நல்ல மாதிரி முன்னேறி வருவாரா, அவர் கடவுளே அவர் நல்ல மாதிரி முன்னேறி வரணும்னு. அப்புறம் 1, 2, 3, 4, 5 கடைகள்லாம் திறக்கும்போது எனக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அவர் நல்லா வந்துருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தது. என்னோட பிரார்த்தனையும் கடவுளோட அருளாலும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்காரு. மனசு ரொம்ப சந்தோஷப்படுது. தன்னுடைய வணிகம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரும் அதே வேளையில் குடும்ப பொறுப்புகளையும் சுமக்க தவறவே இல்லை. வெற்றிகளுக்கு மத்தியில் திடீர் பண நெருக்கடி, உடல்நிலையில் பிரச்சனை, இப்படி இன்னும் பல. குடும்பத்தை சுமக்கும் பொறுப்போடு இந்த வணிகமும் சேர்ந்தே வளர்ந்தது. ஒரு 2006 வந்து பார்த்தீங்களா என்னோட திருமணம் 2005 நடந்துச்சு. ஆக்சுவலி கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து எங்ககிட்ட வந்து வசதின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. காடி இல்லை, ஒரு மோட்டர் பைக் கூட இல்லை அப்போ கல்யாணம் பண்ணுற டைமு. கல்யாணத்தில் கூட வந்து நான் ப்ரைடல் மேக்கப்பை முடிச்சுட்டு என்னோட டின்னருக்கு போகிறப்ப என் ஹஸ்பண்ட் வந்து என்னை லோரியில் தான் ஏற்றுனாரு. இவந்தோ என்னோட ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் கூட லோரியில் தான் செக்கப்புக்கு போவோம். ஒரு படம் பார்க்க போகிறதா இருந்தாலும் லோரியில் கொண்டு போய் பார்க்கிங் இடத்துல போட்டுட்டு அந்த மேப்பாலம் ஏறி அந்த ஐஒய் மாலுக்கு போகிறது, இதெல்லாமே வந்து எங்கள் ஜேனி வந்து ஒரு ரெண்ட் வீட்டில் ஒரு 800 ஒரு ரெண்ட் வீடு இப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் அவரோட ஹார்ட் ஒர்க்கிங் தான். அந்த ப்ரெக்னென்ட் டைம்லேயே வந்து அவருக்கு வந்து ஒரு சிக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு த்ரோட் கேன்சர் வந்து ஃபைண்ட் பண்ணி அதோட ட்ரீட்மெண்ட்டோட ஒரு ஜேர்னியில் வந்துட்டு என்னால் வியாபாரத்தையும் கவனிக்க முடியல. என்னோட கூட இருந்த ஒரு முக்கியமான ஒரு வலது கையாக இருந்த என்னோட சொந்த தம்பி வந்துட்டு அவர் இறந்துட்டார். ரெண்டாயிரத்தி 6 ஒரு நல்ல வியாபாரமும் வாழ்க்கை முறையும் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சோதனையான சூழ்நிலை எனக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு த்ரோட் கேன்சர் வந்து ஃபைண்ட் பண்ணி அதோட ட்ரீட்மெண்ட்டோட ஒரு ஜேர்னியில் வந்துட்டு என்னால் வியாபாரத்தையும் கவனிக்க முடியல. என்னோட கூட இருந்த ஒரு முக்கியமான ஒரு வலது கையாக இருந்த என்னோட சொந்த தம்பி வந்துட்டு அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் அதுலேயும் வந்து அவர் ஓவர் கம் பண்ணார். ஒரு விஷயமும் அவர் எடுத்து வைக்கிறது. நீங்கள் கேட்டீங்க என்கிட்ட அவர் கடை திறக்கிறப்ப நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணீங்கன்னு. எனக்கு அவர் மேலே இருந்த ஒரு நம்பிக்கையும் ஒரு ஸ்ட்ராங்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. பிகாஸ் அவரோட ஜேர்னியில் ஒரு விஷயமும் நான் பார்த்துட்டு வரப்போ வந்து நெவர் கிவ் அப். ஒரு எதையுமே முடியும், இதுலேருந்து மீண்டு வந்துடலாம், அந்த மாதிரி குணம் எனக்கும் இருக்குது, அவருக்கும் இருக்குது. அதுக்கு அடுத்து எனக்கு வந்து லைஃப்னு ஒன்று இருக்குது. என்னோட மனைவி வந்து நிறைய மாதம் கர்ப்பிணியாக இருந்தாங்க. ஸோ இவங்களையெல்லாம் நினைக்கும் போது நான் அடுத்த கட்டத்துக்கு போயே ஆகணும். இந்த நோயோ இல்லை இந்த சேலஞ்சஸோ வந்துட்டு என்னை எதுவுமே தடங்கல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக போய் ஒரு சைபர் ஜான்ற இடத்துல வந்துட்டு ஒரு கேஷ் பிஸ்னஸை மாற்றிக்குவோம், நம்மளோட தொழிலை வந்துட்டு மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினி மார்க்கெட் வியாபாரத்தை வந்து தொடங்கினேன். குவாலலும்பூரில் காய்கறி வணிக தளத்தில் ஒரு ட்ரோலி பாயாக வெறும் 1000 ரிங்கிட் சம்பளத்திற்காக காய்கறி வண்டியை தள்ளி தனது பணியை ஆரம்பித்தவர். அங்கிருந்து இதர வணிக நுணுக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டார். பல ஆண்டுகள் கடந்து 2017 ஆண்டில் சைபர்ஜயாவில் இந்தியா கேட் எனும் பிரபல உணவகத்தை ஆரம்பிக்க அவருக்கு தூண்டுகோலாக அமைந்தது. பின் கிள்ளான் பள்ளத்தாக்கில் அவரது அந்த உணவக வணிகத்தை விரிவுபடுத்தினார். நவீனமான முறையில் இந்திய உணவுகளை தயாரித்து வாடிக்கையாளர்களை கவர்வதில் தனக்கென ஒரு தனி இடத்தையும் பிடித்தார். ஒரு கேஷ் பிஸ்னஸ்க்கு மாறும்னு சொல்லிட்டு சைபர் ஜால ஒரு மினி மார்க்கெட்டை முதல்ல திறந்தேன். ஸோ அந்த வியாபாரம் வந்து நல்ல கை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அதையே நம்ம வந்து நம்பி இருக்காத ஒரு சூழ்நிலை. ஏன்னா எனக்கு அடுத்து குழந்தைகள்லாம் வந்து பிறந்துட்டாங்க. வருமானம்ன்றது வந்து ஒரு போதுமான வருமானமும் இல்லை. ஸோ உடனே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஒரு ஃபெயிலியர் ரெஸ்டாரண்ட் வந்துட்டு விலைக்கு வருதுன்னு சொல்லி. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் விலைக்கு எடுக்கும் போது இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு பெரிய சேல்ஸோ அதில் உள்ள ஒரு மெனுவோ அது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இல்லை. நான் என்ன பார்த்தேனாக்கா, இந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் எல்லாமே நிறைய கஸ்டமர் இருக்காங்க. பட் இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன பிரச்சனைகள் மட்டும் பார்த்துட்டு ஸோ அதில் நான் வந்துட்டு ஈடுபடும் போது எனக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ்ஸு, எனக்கு அனுபவம் இல்லை, எஃப்என்பியில் சரியான அனுபவம் இல்லை.
ஸோ அதனால் எனக்கு வந்து அனுபவமான ஆட்களை மட்டும் கூட வச்சுக்கிட்டு என்னோட ஐடியாஸு நான் வந்து சிந்திச்சு பார்த்தேன். நம்ம ஒரு வறுமையான சூழ்நிலையிலேருந்து வந்தப்போ நம்ம வந்துட்டு ஒரு சாப்பாட்டுக்காக நிறைய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெயிட் பண்ணியிருக்கோம். மாத கணக்கில் அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு சம்பளம் போட்டால் தான் வெளியே போயிட்டு ஒரு ஒரு மீ வாங்கி கொடுக்கறது கூட ஒரு மாதம்லாம் வெயிட் பண்ணியிருக்கோம் சில நேரத்தில். ஸோ மக்களுக்கு வந்து எது தேவைப்படுது, என்ன மாதிரி நம்ம வந்து உணவு கொடுத்தாக்கா மக்கள் வந்து கவர்ந்து நம்ம கடைக்கு வருவாங்கிறத யோசனையில் வச்சு இந்த ஐடியாஸ் எல்லாமே கொண்டு வந்ததுனால மட்டுமே இந்த ரெஸ்டாரண்ட் இந்தியா கேட் வந்து இந்த லெவலுக்கு வந்துட்டு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வெற்றிகரமான வணிகத்தை உருவாக்குவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒருவரது எதிர்கால ஆசையையும் கடந்து போகக்கூடிய வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது. தன்னை சுற்றி இருந்தவர்களின் பங்கும் அந்த வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் காரணம் என்றால் மிகையே இல்லை என்கிறார் சரவணன் சுப்பிரமணியம். கட்டொழுங்கு, குழு ஒற்றுமை, ஈடுபாடு, நம்பிக்கை போன்ற இன்னும் எத்தனையோ பண்புகளை கற்றுக்கொள்ள வழிகாட்டியது. மினிமார்க்கெட்லேருந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போகும்போது அந்த மொத்த அவரோட அந்த காய்கறி வியாபாரத்தோட அனுபவம் வந்து தொழில் ரீதியாக பார்க்கும்போது அது உண்மையாகவே அவரோட பெரிய உந்துதல் தான் சொல்ல முடியும். ஓன் மோட்டிவேஷன் இருக்குல்ல, அது உண்மையிலேயே எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது. எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன் வந்தாலும் அவரோட மோட்டிவேஷன் வந்து வெரி ஹை. இப்போ அவர் டிசிஷன் பண்ணுறது வந்து ஃபைனல் டிசிஷன் பண்ணுறது வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து அவர் வந்து கரெக்டாக பக்காவாக இருக்கும். அவர் பண்ணுற டிசிஷன் தான் ஃபைனலைஸாக இருக்கும். One thing he don't want to compromise is the quality. எனி டைம் நம்ம எப்போ கால் பண்ணாலும் சரி 24 மணி நேரமும் அவைலபிளாக இருப்பார். ஒரு சாதாரண கடைசி ஊழியர் கடையில் உள்ளவனுக்கு ஒரு பிரச்சனைனா கூட ராத்திரி அடித்தாலும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிரச்சனை என்னன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் எப்பவுமே அவைலபிளாக இருப்பார். விடாமுயற்சி இருக்கு அவர்கிட்ட, எதுவுமே சீக்கிரம் கிவ் அப் பண்ண மாட்டார். நல்ல பெயர் பெற்ற உணவகமாக ஓர் உணவகம் வளர்ந்த பிறகு அதனுடைய அந்த பெயரையும் தரத்தையும் தொடர்ந்து பாதுகாக்க வேண்டியது பெரிய பொறுப்பு மட்டுமல்ல, மிகப்பெரிய அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய நிலையும் அதிகம் இருக்கும். பல ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் வாடிக்கையாளர்களோட நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ள அதிகமாகவே உழைக்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து பயணிக்கணும். கஷ்டங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு தன்னுடைய வணிகம், குடும்பம் இவற்றின் நலன் கொஞ்சமும் பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்று துணிந்து செல்லும் சூழலில் மாற்றமே இல்லை. டாக்டர் வந்து இது மாதிரி தைராய்டில் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, கேன்சர் செல் இருக்குன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணாங்க. நான் வந்து ரொம்ப பயந்து அழுந்தேன், கவலைப்பட்டேன். பட் ஆனால் அவர் அந்த ஒரு ரியாக்ஷனே இல்லை அவர்கிட்ட. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி வந்துட்டு ராத்திரி 1:30 மணிக்கு லோரி எடுத்துட்டு வேலைக்கு போறாங்க. இன்னைக்கு வரைக்கும் காய்ச்சனா ஒரு நாள் கூட லீவ் போட்டு அவர் வீட்டில் இருந்ததே இல்லை. முடியும்ன்ற ஒரு விஷயத்த அவர் ரொம்ப அதுலேயே இது பண்ணுவார். இன்னைக்கு காலையில் அவர் 7:30 மணிக்கு ஏஞ்சி எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு அவர் வேலைக்கு போகிறப்ப கூட திருப்பி ராத்திரி வந்து ஒரு 10-11 மணிக்கு எங்கள் கூட நல்லா ஒரு மிங்கிளாகி சிரித்து பேசிட்டு அந்த டைட்னஸும் காட்ட மாட்டார், அவரோட ப்ரெஷரையும் என்கிட்ட காட்டுனதில்லை. உணவகத்தை திறக்க வேண்டும், பிறகு அதை விரிவுபடுத்த வேண்டும். இப்படியே தொடர்ந்து வருமானத்தை பெருக்கிக் கொண்டே போக வேண்டும் என்பது மட்டுமே இவரது கனவல்ல. தனது வறுமை நிறைந்த வாழ்க்கை சூழலை மாற்றி அமைக்க வேண்டும். மற்றவர்களின் வாழ்க்கைக்கு ஒரு ஒளி தர வேண்டும். அவர்களின் கனவு நிறைவேற வளர்ச்சியை நோக்கி பயணிக்க தன்னால் இயன்றதை செய்ய வேண்டும் என்பதும் இவரது இலக்குகள் நிறைந்த பட்டியல். தியாகம், பொறுமை, பொறுப்பு, நம்பிக்கை நிறைந்த ஒருவரது செயல் சரியான பாதைக்கு வழிகாட்டி வெற்றியை வசமாக்கி தரும் என்பதற்கு இவரும் ஓர் உதாரணம். இப்போ எஃப்என்பி செய்கிறோன்னு நினைக்கிறவங்களோ, இல்லை ஒரு புது தொழில் ஆரம்பித்து நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்களோ, நான் ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லுவேன். இன்றைக்கி டெக்னிக்கலி நம்ம வந்து படிக்கலாம், தியோரிக்கலி நம்ம வந்து எது வேணுனாலும் கற்றுக்கலாம், நம்ம ஒரு பிஹெச்டி லெவலில் படிச்சுட்டு வந்து ஒரு வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். பட் எப்பயுமே வந்து வியாபாரம்ன்றது வந்து பார்த்திங்களா ஒரு கெம்பிளிங் மாதிரி. இதில் நம்ம எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் என்ன செய்தாலும் சூழ்நிலைகள்னு வந்து ஒரு இடத்துல வந்து நம்மளை நிப்பாட்டும். அந்த சூழ்நிலைகளை எப்பயுமே நம்ம சமாளிக்கிற ஒரு மனத்திடம் வந்து நம்மளுக்கு எப்பயுமே இருக்கணும். ஸோ ஒரு நான் பிஸ்னஸ் மேனாக ஆகணும்னு முடிவு பண்ணிட்டா எல்லாரும் சொல்லுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்குங்க, நீங்கள் நல்லா வந்து நாலேஜ் எடுத்துங்க அதெல்லாம் சொல்லிட்டுங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்னு வரும்போது பார்த்தீங்களா உங்களோட தோல்வியோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே உங்கள் மைண்டை என்றைக்குமே வந்துட்டு ஸ்டடி பண்ணும். எந்த தப்பை திரும்பி நம்ம செய்யக்கூடாதுன்றது வந்து மற்றவங்க சொல்லி நம்மளுக்கு தெரியுதை விட நம்மளுக்கே அது நடக்கும்போது அது ஆக்கப்பூர்வமாகவும் அனுபவபூர்வமாகவும் நம்ம அதை வந்து கையாளுவோம். ஸோ இந்த மைண்ட் செட் வந்து எப்பயுமே நம்ம இளைஞர்களுக்கு இருக்கணும். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், அதுபோல் அந்த ஒரு வார்த்தை கேட்பேன். அவருடைய முன்னேற்றத்துக்கு வந்து என்றைக்குமே நான் வந்து
என்னால் இறைவனை மட்டும்தான் பிரார்த்திக்க முடியும். அவர் உடல் நலத்தோடு நீண்ட ஆயுளோடு அவருடைய குடும்பத்தோடு அவர் நலமுடன் வாழணும் என்றென்றைக்கும்.